ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் என் இனிய நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமாரன் பார்க்கணும் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி கலர்புரம் சேனலில் என்ன டாபிக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட உரிமையோட அன்போடு கேட்குற அந்த 4 விஷயத்தை கேட்டுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதாவது நம்ம இந்த வரிசையில் இது 4வது வீடியோங்கிறது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். வசை சொற்களும் அதற்குள்ள விளக்கங்களும் இதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வரோம். சாதாரணமாக தெருசண்டையில் இருந்து ஆரம்பித்தோம்னா இந்த பலவிதமான வார்த்தைகள் காதில் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் விழுவோம். அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு நம்ம வெளியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை மட்டும்தான் இங்கே நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இதை பார்த்துட்டு யாரும் பயந்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நான் ஓரளவு நல்ல வார்த்தைகள் தான் நல்லா இருக்கிறதெல்லாம், ஆனால் நம்ம கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம முதல் வார்த்தை தற்குறி. அந்த தற்குறிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இப்போ விளக்கம் சொல்கிறோம். அதாவது தற்குறி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம 2ஆக பிரித்தோம்னோம்னாக்கா அதெல்லாம் நமக்கு ஓரளவு விளக்கம் புரியும். தர் அப்படின்னா தன் அப்படின்னு எடுத்துக்கணும். தன் ப்ளஸ் குறி, தன் ப்ளஸ் தன் கூட்டல் குறி, தன் குறி. அதாவது படிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம இந்த கையெழுத்து போட தெரியாதவர்களுக்கு உள்ள அடையாளம் இந்த ரேகை வைக்கிறது. ரேகை வைக்கிறது நம்மளோட பெருவிரல் ரேகை, இடதுக்கு பெருவிரல் ரேகையை வைப்போம். அது படிக்க தெரியாதவர்களுக்காக வச்சதுன்னு ஆரம்பத்தில் அது கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே இதுதான் தேவைப்படுது. அது வேறு விஷயம். இப்போ நம்ம டெக்னாலஜி ஏறினாலும் நமக்கு கை கொடுக்குறது நம்ம கட்ட வர ரேகை தான். அதை விடுங்க. இப்போ அந்த ரேகையை வைக்கிறவன் அப்படின்னு பிற்காலத்தில் படிப்பறிவு நல்லா இங்கிலீஷில் கையெழுத்து போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ ரேகை வைக்கிறவன் தானடா அப்படின்னு சொல்கிறத அந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவில் பார்த்தேன். ஓரளவு ரிலேஷனபுளாக இருந்ததால் இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். நம்ம அடுத்தது பார்ப்போமா? நண்பர்களே, நம்ம ஈஸியாக திட்டுற வார்த்தை இன்னொரு வார்த்தை கழிச்சடை. கழிச்சடைங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அது என்ன கழிச்சடைங்கிறது பார்க்குறது ஒரு கொஞ்சம் ஒஸ்டபுளான வார்த்தை மாதிரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஒஸ்டான வார்த்தை கிடையாது அது. அதாவது அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை பிரித்து பார்த்தோம்னா தெரியும். களி கூட்டல் சடை. ஓகேவா? சடைன்னாக்கா நம்ம எண்ணெய் தேய்க்காமல் நம்ம சாதாரணமாக இப்போ லேடிஸ் பின்னுறாங்களே அந்த சடை கிடையாது. நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா வலிச்சு சீவி பின்னலாக போட்டு அதை நீட்டாக வச்சுருக்க அந்த சடை இல்லை. இந்த குளிக்காமல் கொள்ளாமல் இந்த சாமியார்கள்லாம் வளர்த்து வச்சுருப்பாங்களே சடாமுடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சடையை நம்ம வெட்டினோம்னாக்கா அது எதுக்குமே யூஸ் ஆக போகிறதில்ல. இந்த சடை கூட சௌரி முடி தயாரிக்கலாம், ஆனால் அந்த சடை எதுக்குமே யூஸ் ஆகாது. அதனால் அது களி சடை. அந்தமாரி வளர்ந்தவங்க மொட்டை அடித்து விடுவாங்க. மொட்டை அடிக்கும்போது அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் குப்பையில் தான் போட்டு ஆகணும். அது குப்பை தான், அதுலேருந்து எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அது கழிக்கப்பட்ட சடை. அதுதான் களி சடை. இன்னொன்று கழிச்சாடைன்னு சொல்லுவாங்க. களிச்சாடை, களிசு ப்ளஸ் ஆடை அப்படி பிரித்தோம்னாக்க கழிவு ப்ளஸ் ஆடை. அதாவது கிழிஞ்சு போன நஞ்சு போன இதுக்குமே எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு போய் தூக்கி போடுற அந்த ஆடை. அதை நம்ம துடைக்கிறதுக்கு கூட பயன்படுத்த முடியாமல் தூக்கி வெளியில் வீசி எறிகிற அந்த ஆடையை நம்ம கழிச்ச ஆடைன்னு சொல்லுவோம். அதனால் நீ எதுக்குமே யூஸ் இல்லாதவன், யூஸ்லெஸ், யூஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவானது தான் இந்த கழிச்சாடை அல்லது கழிச்ச ஆடைங்கிறது. நம்ம அடுத்த இதை பார்ப்போம். நண்பர்களை, இப்போ நம்ம பார்க்குறது உதவாக்கரை.
உதவாக்கரைங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே இந்த மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்காதீங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது மண்ணால் செஞ்ச குதிரை செஞ்சு அதை நம்பி இறங்கினா அது வந்து கரைஞ்சி போயிடும், அதனால் அதை நம்பி நம்ம ஆபத்தில் மாட்டிப்போம், அதனால் அதை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் இல்லை. தண்ணி ஓடும்போது தண்ணி கொஞ்சம் வற்றும், அதுக்கு இடையில வந்து குதிர்கள் தெரியும். குதிர்னாக்கா மண் திட்டுகள் தெரியும். அந்த திட்டில் வந்து நம்ம ஏறினோம்னாக்கா திடீர்னு தண்ணி வந்துட்டுனாக்கா அடிச்சிட்டு போயிடும், இது திட்டு கரைஞ்சி போயிடும். அதனால் அதை தான் வந்து மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்காதீங்கன்னு சொன்னது தான் மண் குதிரை அப்படின்னு மறிவிட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம கலர் பலூன் சேனல் வீடியோவிலே போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த அதே கான்செப்ட் தான் இதுவும். அதாவது உதவாக்கரை அப்படிங்கிறது வந்து இந்த அதே கான்செப்ட் தான். இது வந்து கரையாகவே நம்ம வந்து அதை பார்க்கலாம். மண் திட்டாக பார்க்காம ஒரு கரை நம்ம நீஞ்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுத்தாப்புல ஒரு கரை தெரியுது, அங்கே போய் ஏறிடுவோம் அப்படின்ட்டு போனாக்கா அது வந்து நமக்கு உதவாமல் அது ஒரு சேறு சகதி நம்ம வந்து பயன்படுத்த முடியாத ஒரு இதாக இருக்கும். அந்தமாரி இதில் போனால் இன்னும் பெரிய ஆபத்தில் மாட்டுவோங்கிறபோது அதை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த உதவி கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஓரளவு நம்மளோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்தி நம்ம முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. அந்த கரைக்கு போய் சாகிறத விட தண்ணியிலே கடந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்ல வர்றது தான் அந்த உதவாக்கரை. அந்த மாதிரி மக்களில் வந்து எதுக்குமே நீ உதவாமல் இருக்கியாடாங்கிறது தான் வந்து அந்த உதவாக்கரைங்க அப்படிங்கிற அந்த உன்னை நம்பி நான் வந்து வந்தனே, எப்படி உயிரை காப்பாற்றிக்கணும்னு உன்னை நம்பி வந்தனே, நீ இன்னும் மேற்கொண்டு என்ன ஆபத்தில் மாட்டிக்கிட்டே, அதுக்கு நான் தத்தளிச்சிட்டே இருந்தேன்னா வேறு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுவும். அதாவது உதவாக்கரைங்கிறதுக்கு வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம அடுத்து பார்க்க போன வார்த்தை கன்றாவி. என்னடா கான்செப்ட் கொண்டு வந்துருக்க, ஒரே கன்றாவியாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த 4 வார்த்தைங்க எப்படி ஒரு அர்த்தம் நமக்கு எடுக்க முடியுமோ அந்தமாரி தான் இந்த கன்றாவி அப்படிங்கிற வார்த்தையுமான அர்த்தத்தையும் நம்ம வந்து எடுக்க முடியும். அதாவது இதையும் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா அதுக்கான விளக்கம் நமக்கு வந்து தெரியும். அதாவது கண் கூட்டல் அராவி, கண் கூட்டல் அராவி கன்றாவி. கண் அராவி அப்படிங்கிறது பேச்சு வாக்கில் கன்றாவியாக மாறிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அராவி அப்படின்னாக்கா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உறுத்துதல். இப்போ கண்ணுக்கு உறுத்தலான ஒரு விஷயம், கண்ணுக்கு கருத்துக்கு உறுத்தலான ஒரு விஷயந்தான் கண் அராவி. அராவி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து கன்றாவின்னு சொல்லுவோம். அதாவது கண்ணுக்குள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியாது, நம்மளோட கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியாது, ஒரு தூங்க முடியாது, உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதுக்கான வைத்தியம் நம்ம மேற்கொள்கிற வரைக்கும் அந்த உறுத்தலை நம்ம நீக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும். அதேமாரி தான் நம்ம கருத்துக்கு அது வந்து எடுபடாத ஒரு விஷயமா இருக்கும்போது அது வந்து ஒரு உறுத்தலாகவே நமக்கு இருக்கும். நம்மளோட இதுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தங்க செய்யும்போது அதனால் கன்றாவியாக இருக்குது, கண்ணுக்கான உறுத்தலாக இருக்குதுன்னா பெரிய உறுத்தலாக இருக்குது, எனக்கு ஒன்று இது வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எந்த விஷயத்துலையும் இதை வந்து ஜாயின் பண்ண முடியலையேன்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான் அது இந்த கன்றாவி அப்படிங்கிற விஷயம். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம 2-3 இதை பார்த்தோம். இதெல்லாம் நல்லது கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தப்பாக இருக்குன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு எப்போதுமே உங்களோட ஆதரவு தேவை. அதனால் வழக்கம் போல் உங்களோட ஆதரவை எப்போதும் கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.